வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இனியும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அதிமுகவை இழுத்து மூட வேண்டிதான் என்றும், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழித்து விடுவார் என்றும் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் பேசக்கூடிய காணொளிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சுமார் 2 கோடி தொண்டர்களுக்கு மேலாக இருந்த அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வெறும் 80 லட்சம் ஓட்டுக்கள் தான் பெற்றுள்ளது. இதற்கு யார் காரணம்? எடப்பாடியை புறக்கணிக்கிறார்களா அல்லது அதிமுகவை புறக்கணிக்கிறார்களா என்று பார்க்கக்கூடிய நிலைமைதான் தற்பொழுது உருவாகியிருக்கிறது. 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமையும் என்றும், இதனால் 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேர்தலை எதிர்கொண்டால் மக்களவை தேர்தல் போல்தான் மண்ணோடு மண்ணாகி நாசமாக போகும் என்பதற்கேற்ப முன்னாள் அமைச்சர் தங்களது கருத்துக்களையும் கடும் கோபத்தில் தெரிவித்து வருகிறார்கள். அதிமுக இயக்கம் என்பது ஒற்றை ஆளாக கொண்டது அல்ல என்றும், 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவை உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடையாது, மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்றும், தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக என்பது மிக மிக மோசமான நிலைமையில் இருப்பதாகவும், 2026 சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இல்லாமல் இருந்தால் நிச்சயம் எடப்பாடியால் எந்த ஒரு வளர்ச்சியையும் கொண்டு வர முடியாது. எடப்பாடி அதிமுகவில் இருந்து விரட்டியடித்தாலும் அதனால் தொண்டர்களுக்கோ மக்களுக்கோ எந்த ஒரு பயனையும் அளிக்காது. அதற்கு முன்பாக கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்துதான் இருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 3.5% தான் தோற்கடிக்கப்பட்டோம். ஆனால் 2024 மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை நாம் தழுவியுள்ளோம். இது 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாதிக்கும் என்பதற்கேற்பதான் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பார்க்க முடிகிறது. இனியும் எடப்பாடி அதிமுகவிற்கு தேவையில்லை என்ற கடுமையான விமர்சனங்களை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 அதிமுக வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.